ஹலோ கைஸ் என்னால் முடியல கைஸ். போய் டீ குடிக்கலாமா? அட்லீஸ்ட் இன்னைக்கு தேர்ட் டே. இப்போலாம் வந்து ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ராவல் வித் ஜெத். ஸோ என்னடா ட்ராவல் வித் ஜெட்னு சொல்லிட்டு எங்கேயுமே போகலையே, எதுவுமே ட்ராவல் பண்ணலையே, ரொம்ப வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவன் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நானும் போகணுன்னு தான் நினச்சேன். பட் ஐ couldn't make the first video or coming videos grand. சரி, அதனால் I've decided to go. No, not I. We have decided to go. ஸோ நான் எங்கே போகிறோம், எப்படி போகிறோம், I'll keep updating you all, keep posting you all இப்போதைக்கு. ஸோ எல்லாம் பேக் பண்ணி ஸோ we will leave this tomorrow morning. Already time 12 o'clock ஆகுது. early morning 5 o'clock is my train. ஸோ நம்ம ட்ரெயினில் தான் போக போகிறோம். எஸ், பேக் பண்ணிட்டு I will see you guys tomorrow when I'm boarding the train. Bye. Guys, welcome to Maharashtra. So இவ்வளோ மகாராஷ்டிராவுக்கு வரது தான் இருந்தோம். பட் I didn't tell you, சர்ப்ரைஸாக இருக்கட்டோன்னு. பட் எஸ், we have reached மகாராஷ்டிரா. இனிமேல் வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். லைக் மேபி ஒரு வீடியோ போட முடியலன்னா, ஒரே வீடியோவில் போட முடியலன்னா பார்ட் ஒன் வந்துகிட்டே இருக்கும். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கீப். வாங்க அப்படியே போகலாம். இப்போ நம்ம கல்யாணில் இறங்கியிருக்கிறோம். கல்யாணிலேருந்து we have to go to நாசிக். அது எப்படி போகிறதுன்னு எனக்கே தெரில. கேட் பார்க்கலாம், வாங்க போகலாம். இன்னும் 1 hour என்ன தான் போனால் போகிறேன்னு தெரியல. போர் அடிக்குது. ட்ரெயின்லனா கொஞ்சம் ஃபேமிலிஸ் இருந்தாங்க, பசங்க இருந்தாங்க, பேசினேன், விளையாடினேன், ஜாலியாக இருந்துச்சுங்க. ஆனால் இப்படி காலம் பார்த்தாலே இப்படி உட்கார வச்சாங்க. இட்ஸ் ஓகே, லெட்ஸ் வெயிட். வேறு வழி இல்லை. போய் டீ குடிக்கலாமான்னு பார்க்குறேன். டீனா குடிக்கலாம், எப்படின்னா டைம் போவேன். பேக்கெல்லாம் ஒரு அங்கே இருக்குது, அது வேறு ஒரு பயம். भैया चाय है क्या? भैया भैया टी 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 ಇಲ್ಲ प्लॅटफॉर्म क्रमांक 2 प्लॅटफॉर्म क्रमांक 2 पर आने वाली गाड़ी 5:34 की बदलापुर जाने वाली 3 लोकल है। 5:34 बदलापुर प्लॅटफॉर्म क्रमांक 2 पर ये 5:34 की बदलापुर जाने वाली 3 लोकल पुणे के समय में प्लैटफॉर्म क्रमांक 2 पर आ रही है। கைஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜென்ரலில் போகிறேன். இந்த க்ரௌடில் எப்படி நான் வீடியோ எடுக்க போகிறேன்னு தெரில. நான் ட்ரை பண்ணுறேன், முடியலைன்னா நான் ஏறிட்டு அப்புறமா வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இட்ஸ் ரியலி க்ரௌடட். எப்படி நான் எல்லாம் மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியல. அதுவரை இந்த லக்கேஜ் நிறையா இருக்குது கைஸ். இதெல்லாம் வச்சுட்டு கேமராவும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ட்ரெயின் வந்துன்னு இருக்கேன், நான் ஓடி போய் ட்ரெயினில் ஏறணும், இடம் பிடிக்கிறோம். இடம் பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, நிற்கிறதுக்கு இடம் கிடைச்சா போதுன்னு இருக்கேன்ட்டு பார்க்கலாம். கைஸ், என்னால் முடியல கைஸ். 3 hours எதுதான் நான் நிற்க போகிறோன்னு தெரியல. உட்காந்துட்டேன். நான் ரொம்ப நேரமாக நின்றுக்கிற காலையில் அவளுக்கு கைஸ். நான் எவ்வளோ க்ரௌடில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி போகிறேன், முடிக்கிட்டேன் கைஸ். எப்படியோ நாசிக் வந்து சேர்ந்துட்டோம் கைஸ். Oh my God.
நேற்று காலையில் 5 மணிக்கு ஏறின ட்ரெயினை இப்போ தான் ட்ரெயின்லேருந்து கீழே இறங்குறேன். ஐ மீன் இன் பிட்வீன் பெங்களூர் டு கல்யாண் ஜங்ஷனில் ஒரு ½ பிரேக், கீழே இறங்கி வேறு ட்ரெயின் போர்டு பண்ணி அந்த ட்ரெயின்லேருந்து அதை இப்போ வந்து இறங்கணும். பட் இந்த ட்ரெயின் ஜேர்னி தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐ மீன் ஜென்ரலில் கீழே உட்காந்துனே வந்துட்டேன் நான். என்னால் முடியல 3 மணி நேரம் நிற்கிறதுக்கு. இன்னும் இங்கிட்டேருந்து ஹாஸ்டலுக்கு எப்படி போகணும்னு தெரியலையே. பாப்பா வாங்க. இதுலேருந்து 20 மினிட்ஸ் காமிக்குது வண்டியில். ஆட்டோ எதுனா இருக்குமா, பஸ் எதுனா இருக்குமா, எந்த ஐடியாவும் இல்லை. ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போய் யார்கிட்ட நான் கேட்போம். எங்கே எக்ஸாக்ட்னே தெரியலையே. ATM भरा कौन ATM भरा खुला कैमल हाउस पे ही छोड़ना है ना? हाँ जी. स्कैनर है क्या आपका पास? हाँ स्कैनर भी ठीक है, 1 मिनट. हाँ बेटा बेटा हाँ जी. हाँ एक 180 ना எனக்கு 180 எவ்வளோ தரீங்க கேட் பார்க்கலாம். ஐ திங்க் லெஸ்ஸர் தேன் 200. அது மட்டும் ப்ரொசஸ்னா ஓகே. கைஸ் ஃபைனலி நம்ம ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம். எந்த ஃப்ளோர்னு தெரில. அந்த ஆட்டோ நான் வந்துட்டு எங்கே தான் முன்னாடி பார்த்தா ஃபுல் க்ளோஸ் இருந்துச்சு. இந்த பில்டிங்கே க்ளோஸாக இருந்துச்சு. அவர் பின்னாடி வந்துட்டு பின்னாடி ட்ராப் பண்ணிட்டு போனார். எங்கள் வீட்டிலேருந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதுங்களா, இந்த வழியில் தான் வந்து ட்ராப் பண்ணிட்டு போனார். ட்ரைடன்ட் ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் இன்னும் மேலே போனோம் போல். செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டேன். செக்இன் பண்ணிட்டேன். எல்லாம் சாப்பிடலாம். பசி எடுக்குது. ஃபைனலி இப்போ தான் எனக்கு ஏதோ நிம்மதியாக இருக்குது. ஏதோ ஹெவன் கிடைச்ச மாதிரி இருக்கு எனக்கு. ஃப்ரெஷ் ஆகிட்டேன், குளிச்சுட்டு வெளியில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். அண்டில் பாய். அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நான் ஆக்சுவலி ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணி ஓலாவில் ஆட்டோ புக் பண்ணி எங்கள் நேற்று அந்த டிரைவர் சொன்னார், சிட்கதா வாட்டர் ஃபால்ஸில் என்னை கூட்டின்னு போகிற டிரைவர் சொன்னார் இங்கே நிற்கிறதுக்கு. திஸ் பிளேஸ் இஸ் கால்ட் மும்பை நாக்கி போலீஸ் ஸ்டேஷன். இது ஒரு பெரிய சர்க்கிள் ஆக்சுவலி. அந்த அங்கிளும் சொன்னார், ஹோட்டல் அங்கிள், இது ஒரு பெரிய சர்க்கிள்னு இங்கே நிற்க சொன்னார். ஸோ இங்கே நின்று இருக்கேன். இப்போ ஃபோன் பண்ணால் அவர் வரேன்னு மேபி இப்போ வந்துடுவார். வந்து பிக்கப் பண்ணி நேராக சிட்கதா வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். இன்றைக்கி நாளைக்கு ஃபுல்லாக அட்வென்ச்சராக இருக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். எனக்கு ஏதோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. சொன்னமே காணும். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னக்கா லைக் அட்லீஸ்ட் இன்றைக்கி தேர்ட் டே நான் எப்போவுமே லைக் லேட்டாக தூங்கி சீக்கிரம் வச்சுக்கிறேன். ஸோ அன்றைக்கி பெங்களூர்லேருந்து வரும்போது கூட நான் இப்போது அரௌண்ட் 1 o'clock தூங்கினேன். 2 o'clock தூங்கினா 4 o'clock எழுந்துச்சிட்டேன். அதே மாதிரி நேற்று ஃபுல்லாகவே ட்ரெயினில் இருந்தோம். காலையில் சரியாகவே தூங்கினேன். அகெயின் லைக் 4 o'clock எழுந்துச்சிட்டேன். ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால 5 o'clock அப்படியே ரீச் ஆகிடுச்சு. ஸோ 4 o'clock 1 hour பிஃபோர் எழுந்துச்சிட்டேன். சேம் இன்னைக்கு கூட நான் லேட்டாக தான் தூங்கினேன், சரியாக தூங்க முடியல. அண்ட் 4 o'clock எழுந்துச்சிட்டேன். ஸோ இந்த 3 நாளாக எனக்கு 4 o'clock எழுந்துக்கிறதே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. பார்த்தா அவர் வருவார். இங்கிருந்து அங்கே ரீச் ஆகிட்டாக்கா, சிட்கதா வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டாக்கா கொஞ்சம் கம்பெனி இருக்கும். ஏன்னா
நிறைய ட்ரெக்கர்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு கைடு வேறு இருக்குது. ஸோ அங்கே ரீச் ஆகிட்டாக்கா பிரச்சனை இல்லை. டில் தென் இட்ஸ் கோனா பி அல்வன் சோலோ தான் இருக்க போகிறோம். ஏன் நல்லாவது இன்னும் காணும். 4:58 5 o'clock போகிறேன். நான் மேபி இன்னொரு 5 minutes வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரலாம். நான் திருப்பி ஃபோன் பண்ணலாம். கைஸ் திருப்பி ஃபோன் பண்ண அவர் ஃபோன் எடுக்கல. அப்புறமா நான் என்ன பண்ணேன், அந்த ஆர்கனைசர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி வெயிட் பண்ணி இருக்கேன், அவர் 5 o'clock வரேனாரு, இன்னும் வரல, நான் வெயிட் பண்ணி இருக்கேன். ஏன்னா ரூமும் வெக்கேட் பண்ணிட்டேன். இனி அவர் வரலன்னா அப்புறமா வேஸ்ட் ஆகிடும் எல்லாமே. ஆர்கனைசர் வேறு 6:30 ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. பட் இப்போ ஆல்ரெடி 5:30 ஆக போகுது. 5:30 மேலே ஆகிடுச்சு. கூகுள் மேப்ஸில் பார்த்தாக்கா 1.5 hour வேணும் இங்கேருந்து அந்த லொக்கேஷன் போகிறது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆர்கனைசர் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி அவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, பிக் பண்ண வரேன்னு சொன்னேன். அவர் ஐ திங்க் அவர் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. திருப்பி இந்த டிரைவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி வந்து எனக்கு இன்னும் ஒரு 20 minutes ஆகும். நான் ஸோ இங்கே வெயிட் பண்ணின்னு இருக்கேன். அவர் வேறு லைக் நீங்கள் ஏன் இது ஆர்கனைசருக்கு ஏன் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்களோ அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் 5 o'clock வர, நீங்கள் இன்னும் 5:30 ஆச்சு, இன்னும் காணும். அதனால தான் அதுவும் 6:30 அங்கே ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுதான் ஃபோன் பண்ணேன். இல்லை லேட்டாக தான் ஆகும், பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன்னு சொல்லியிருக்கிறேன். பார்க்கலாம். எல்லாம் நடு தெருவில் உட்காந்து ரொம்ப நேரமாக இந்த காலில் வச்சு அப்படியே உட்காந்துட்டேன். பார்க்கலாம், இன்னொரு 20 minutes வரோன்னாரு. இப்போது 5:36. நான் ஆக்சுவலி 4:45 வந்தேன். நான் எப்போவுமே லேட்டாக தான் போவேன். சரி இன்றைக்கி நம்ம சீக்கிரம் போயிடணும்னு சொல்லிட்டு 5 o'clock வர சொன்னதுக்கு நான் 4:45 வந்து நின்றுட்டேன். ஆனால் இப்போது என்னோட லேட்டாக ஆளுங்க இருக்காங்கன்னு எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன நினச்சாலே. இப்போது 5:40 ஆகும்போது இட்ஸ் 5:37. இன்னொரு 10 minutes ஒரு 15-20 minutesனால இன்னொரு 15 minutes வெயிட் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட்.